ஐயா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வெளியில போய் விளையாடணும்னு சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, வெளியில போனீங்கன்னா கருத்து போயிருவடா அப்படின்னு. அதுக்கு வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க வீடியோ கேம்னு ஒண்ணு. அதை விளையாண்டா நாங்க ஆரோக்கியமாவாங்கய்யா இருக்க முடியும்? கண்ணு தாங்கய்யா கெட்டு போவோம். இதுக்கு என்னங்கய்யா காரணம்? நாங்க வெளியில போய் விளையாண்டாவாச்சு நாங்க ஆரோக்கியமா இருப்போம். வீடியோ கேம் வாங்கி கொடுத்து வீட்டிலேயே அடைச்சி வச்சிடறாங்க ஐயா. ஐயா எங்க தாத்தா அப்பா காலத்துலலாம் ஊர் கடைசியில தாங்கய்யா ஸ்கூல் இருக்கும். நடந்து போய் படிச்சாங்க 5-6 கிலோமீட்டர். இப்ப தெருக்கு தெரு ஸ்கூலை திறந்து வச்சுட்டு வாங்க வாங்கனுங்கிறாங்க ஐயா. அதுக்காச்சும் போலான்னா எங்க அப்பா அம்மா விடுறாங்களாங்க ஐயா. அதுக்கும் ஒரு ஆட்டோ, ஏறின ஆட்டோ இறங்கின ஆட்டோ. என்னங்க ஐயா இந்த பொழப்பு? இன்னும் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைகள் சரிவர நடக்கவில்லையா, உடனே அணுகுங்கள் தான் நடராஜன் நடைப்பயிற்சி நிறுவனம் அப்படின்னு போட்டுருவாங்க ஐயா. ஸ்கூல்ல வைக்கிற கிளாஸே எங்களால தாங்க முடியல, இல்ல நடக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் வைப்பானுங்க போல இருக்கு. வீட்டில தான் படின்னு சொல்லிடுறாங்கன்னு ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் எங்க மிஸ் விடுறாங்களா, நியூட்டன் விதியை படி, அந்த விதியை படின்னு சொல்லி கொள்றாங்க. அப்ப நான் நினைச்சேங்க ஐயா, நியூட்டன் தலையில ஆப்பிள் பழம் விழுந்துச்சு, அதனால நியூட்டன் விதியை கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் தலையில பலாப்பழம் விழுந்துருந்துச்சு, நியூட்டன் விதியே முடிஞ்சிருக்கும். அவர் விதியை நாங்க படிச்சிருக்க மாட்டோங்க ஐயா. எங்க கிளாஸ் சார் சொன்னாரு, டே மணிகண்டா, நியூட்டன் மரத்தடியில் உட்கார்ந்துருந்தாரு, நியூட்டன் விதியை கண்டுபிடிச்சாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்தா ஒன்னுத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது சார், இதுதான் எனக்கு தெரியுது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகு, நீ ஐபிஎஸ் ஆகு, நீ டாக்டர் ஆகு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அப்பா அம்மாவாச்சு நீ சச்சின் மாதிரி ஆகு, நீ சானியா மிசா மாதிரி ஆகுன்னு சொல்லுறாங்களாங்க ஐயா. ஐயா காலையில எங்க அம்மா மில்க்குங்கிற பேர்ல ஒரு பெனாயில தருவாங்க ஐயா. 9 மணிக்கு இட்லிங்கிற பேர்ல 2 பாறாங்களை தருவாங்க ஐயா. லஞ்சுக்கு ஃபுட்டுங்கிற பேர்ல மாட்டு தீவனத்தை தருவாங்க ஐயா. காலையில குடிச்ச பெனாயில், 9 மணிக்கு சாப்பிட்ட பாறாங்கல், லஞ்சில் சாப்பிட போற மாட்டு தீவனம், இதெல்லாம் ஜெரிக்கணும்னா என்னங்க ஐயா பண்ணணும்? நாங்கெல்லாம் விளையாடணுங்க ஐயா. ஐயா எங்க அம்மா அப்பாலாம் நாங்க வெளியில போய் விளையாடுறோம்னா டயலாக் வேற, உன்னை நான் 10 மாசம் சுமந்து பெத்தேனடா இதுக்காடா அப்படிம்பாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேங்க ஐயா, நீ என்ன 10 மாசம் சுமந்து பெத்த? அப்ப உள்ளுக்குள்ள இருந்த வழி எனக்கு தான் தெரியும். உள்ள ஒரு லைட் இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, குப்புற படுக்கலான்னா கொஞ்சம் இடம் இல்ல, சரி தானா போய் தண்ணி குடிக்கலான்னா ஒரு சொம்பு இல்ல, கண்ணை கட்டி காலில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அது எப்படி உட்காந்துருந்தேன்? குரங்கு மாதிரி குத்த வச்சா உட்காந்துருந்தேன். எங்க நீ 2 நிமிஷம் குத்த வை சார். ஒரு நிமிஷம் தம்பி, நீ கவலைப்படாத. என்னென்னலாமோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் தாய்மார்களின் கருவறையில ஒரு லைட் வைக்கவும் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிடலாம்டா. உள்ள லைட் போடட்டும், ஆனா கரண்ட் இருக்குமாங்க ஐயா? இதனால தாங்க ஐயா சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எங்களை விளையாட விடாதாங்க ஐயா. ஐயா இப்ப இந்தியா ஒலிம்பிக் போட்டியில இதுவரை நடந்ததுல எத்தனை மெடலுங்க ஐயா வாங்கியிருக்கும்? 20ஓ 25ஓ அவ்வளவுதாங்க ஐயா வாங்கியிருக்கும். ஆனா நம்மளையோட ஜனத்தொகையில கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற நாடு சைனா கூட ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியிலையும் 200-250 மெடல் அள்ளி குமிச்சிட்டு போறான் அவங்க நாட்டுக்கு. அதுக்கு என்னங்க ஐயா காரணம்? அங்க இருக்கிற மம்மிங்கெல்லாம் அவங்கள விளையாட விடுறாங்க, ஆனா இங்க இருக்கிற மம்மிங்க பேட் மம்மிங்களாம் எங்களை டம்மியாக்கியே வீட்டில் வச்சிருக்காங்க ஐயா. இதனால தாங்க ஐயா சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எங்களை விளையாட விடாதாங்க ஐயா. ஐயா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கார் இருக்குதோ இல்லையோ, பங்களா இருக்குதோ இல்லையோ, எல்லாத்துக்கிட்டையும் சுகர் பிபி 2 கண்டிப்பா இருக்குங்க ஐயா. அப்பெல்லாம் 60 வயசுல சுகர் பிபி வந்துச்சு, 60 40 ஆச்சு, 40 20 ஆச்சு, 20 இப்ப 2 வயசு குழந்தைக்கே சுகர் பிபி வந்துரும் போல இருக்கு. அதுக்கு என்னங்க ஐயா காரணம்? எங்களை விளையாட விடாதாங்க ஐயா காரணம். இதனால தாங்க ஐயா சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எங்களை விளையாட விடாதாங்க ஐயா. ஐயா எனக்கு இருக்கிற பெரும் பிரச்சனையிலேயே முக்கியமான பிரச்சனை என்ன கொஞ்ச நேரம் கூட விளையாட விடாதாங்க ஐயா. ஐயா எல்லா ஸ்கூல்லையும் பிடி பீரியட்னு ஒன்று வச்சிருக்காங்க ஐயா. அது எதுக்குங்க ஐயா? நாங்கெல்லாம் விளையாடணும்னு. ஆனா அந்த பிடி பீரியடை சயின்ஸ் சார் வாங்கிக்கிறாரு, மேக்ஸ் சார் புடுங்கிக்கிறாரு. இது என்னங்க ஐயா நியாயம்? நாங்க பிடி கிரவுண்டை பார்த்தே பல வருஷம் ஆயிருச்சு. பிசிக்கல் எஜுகேஷனும் ஒரு படிப்பு தானங்க ஐயா, அதை ஏங்க ஐயா எங்களை விளையாட விட மாட்டேங்கிறாங்க? ஐயா நீங்க தான் சொல்லி எங்க சயின்ஸ் சார்ட்டையும் மேக்ஸ் சார்ட்டையும் அந்த பிடி பீரியடை வாங்கி தரணும். இவன் மேக்ஸில் எடுக்கிறது 2 மார்க்கு, சயின்ஸில் எடுக்கிறது 4 மார்க்கு. அந்த பீரியட்லையாச்சும் நம்ம மாணவன் சிறந்த மாணவனாக வரணுன்ட்டு பாஸ் ஆக வைக்கிறதுக்கு தானே சார் பார்ப்பாங்க. வாரம் ஃபுல்லாக 4:30 ஸ்கூல் விட்டுரும், ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வர்றது 6:30. வாரம் ஃபுல்லாக கழுத்து இருக்கிறாங்க, ஒரு 3/4 மணி நேரம் விளையாட விட்டா அவங்க குடியாயா முழுக்கி போயிடும்.
ஐயா இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடாம 21 நாள் வாழ்ந்துடலாம், தண்ணி குடிக்காம 8 நாள் வாழ்ந்துடலாம், சுவாசிக்காம 7.5 நிமிஷம் கூட வாழ்ந்துடலாம். ஆனா தன்னம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்க ஐயா. அந்த தன்னம்பிக்கையை தரது எதுங்க ஐயா? விளையாட்டு தானேங்க ஐயா. அந்த தன்னம்பிக்கை தர விளையாட்டை ஏங்கய்யா எங்களை விளையாட விட மாட்டேங்கிறாங்க? இதனால தாங்க ஐயா சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எங்களை விளையாட விடாதாங்க ஐயா. நான் சொல்ல போற பிரச்சனை ஏன் பிரச்சனையா? இல்ல இல்ல. என் வீட்டோட பிரச்சனையா? இல்ல இல்ல. என் தெருவோட பிரச்சனையா? இல்ல இல்ல. என் ஊரோட பிரச்சனையா? இல்ல இல்ல. என் மாவட்டத்தோட பிரச்சனையா? இல்லவே இல்ல. வேற என்னதாயா நொல்ல? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இதாயா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதாயா என்ன பிரச்சனை தெரியுமா? சொன்னதான் தெரியும். பொண்ணுனா வேணும் பெரிய சடை, சட்டியில சுட்டெடுத்தாதான் அழகான வடை, சாமியாருக்கு தேவை பெண்களோட படை, யாருக்குமே தெரியாத விட அதாயா மின்சார தடை. முன்னெல்லாம் அவனுக்கு சம்சாரம் தான் பிரச்சனை, இப்ப நாட்டுல மின்சாரமே பிரச்சனை. பிரச்சனையே ஓகே சார். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி சார் நாங்கெல்லாம் கனவு காண முடியும்? தூங்கினாதானே சார் கனவே காண முடியும். இந்த அண்ணன் கடிக்கிற மொக்க கடியை கூட தாங்கிடலாம் போல இருக்கு, இந்த அக்கா கடிக்கிற மரண கடியை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த கொசு கடி மட்டும் தாங்கவே முடியல சார், தாங்கவே முடியல சார். கரண்ட் இல்லாம கொசு கடிக்குது, கொசு கடிச்சா நாங்க எப்படி சார் தூங்குறது? நாங்க தூங்குனேன்னா எப்படி சார் கனவு காண முடியும்? அதனால தான் சார் சொல்றேன், இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை ஏன் பிரச்சனை? அதான் என் மின்சார பிரச்சனை சார். அன்னைக்கு நான் ஒரு படம் பார்த்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். மாயனே வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்ற ஊர் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, வாமா மின்னலு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொங்கின்னு வந்துட்டு பொங்கின்னு போறதியா? அதே மாதிரி தான் சார் கரண்டும். வீட்டில் டிவி ஐயா இருக்காக, ஃபேன் ஐயா இருக்காக, மிக்சி ஐயா இருக்காக, வாமா கரண்டு அப்படின்னு சொன்னா கரண்ட் மின்னல் மாதிரி தான் சார் வருது, ஆனால் மின்னல் மாதிரியே போயிடுது சார், மின்னல் மாதிரியே போயிடுது சார். அன்னைக்கு எங்கள் வீட்டில் 8வது அதிசயம் நடந்துச்சு சார். என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் கரண்ட் இருந்துச்சு சார், கரண்டு. சரி ஏதாவது ப்ரோக்ராம் போடுவாங்கன்னு போய் ஸ்விட்சை போட்டேன். அப்போல்லாம் ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் அளித்தால் உங்களுக்கு 2 கோடி பரிசுன்னு சொன்னாங்க. என்ன 2 கோடியா அப்படின்னு வாயை பொழந்து என்ன கேள்வின்னு பார்த்தேன். என்ன கேள்வி தெரியுமா சார்? தமிழ்நாட்டில் எப்பொழுது பவர் கட் ஆகிறது? அதுக்கு 4 ஆப்ஷனும் கேட்டிருந்தாங்க சார். ஆப்ஷன் ஏ எனக்கு தெரியாது, ஆப்ஷன் பி இபி ஆபீஸுக்கே தெரியாது, ஆப்ஷன் சி கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, ஆப்ஷன் டி கடவுளுக்கே தெரியாது சார், கடவுளுக்கே தெரியாது. சரி இதில் எதுதான் ஆன்சர்னு நானும் சொல்லலான்னு பார்த்தேன். அப்போ தான் சார் இடைவெளிக்கு பிறகுன்னு போட்டாங்க. சரி விடையாவது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா உக்காம பக்குன்னு கரண்டு போச்சு சார். அதனால தான் சொல்றேன், இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை மின்சார பிரச்சனை சார். பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் சார். அவர் பிறந்த நாள் அன்னைக்குன்னு அமெரிக்காவில் ராத்திரி 3 நிமிஷம் ஆஃப் பண்ணுவாங்க சார் கரண்டை. ஏன்னா அவரை மறந்துடக்கூடாதுன்னு அவர் நன்றியாக இருக்கிறங்காண்டி சார். அமெரிக்காவில் 3 நிமிஷம் தானே ஆஃப் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாசக்கார பைப்பிள்ளைங்க சார், பாசக்கார பைப்பிள்ளைங்க சார். டெய்லி 3 மணி நேரம் ஆஃப் பண்ணி வருஷம் ஃபுல்லாக எடிசனுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க சார். உண்மையிலே சொல்லுங்க சார், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாசக்கார பைப்பிள்ளைகளா இல்லையான்னு. அதனால தான் சார் சொல்கிறேன், இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை இந்த மின்சார பிரச்சனை சார். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன். அப்போ எங்கள் பாட்டி துணியை துவைச்சு கரண்ட் கம்பியில் காயப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாட்டிக்கிட்ட, ஏன் பாட்டி கரண்ட் கம்பியில் காயப்படுற, சாக்கு கீக்கு அடிச்சிடாது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் பாட்டி சொல்லுது, அது அறிவு கட்ட மூதேவி, உனக்கு தான் அறிவில்லை, என்னைக்கிடா இந்த கம்பியில் கரண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்குது சார். இப்படி இருக்கு சார் இந்த கரண்ட் நிலைமை சார். 6 மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் கரண்ட் இல்லையா, அதுக்கு நம்ம பிரதமர் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். இதை கேட்டா சாமியே சைக்கிளில் போகிறப்ப பூசாரிக்கு புல்லட்டு கேட்குதான். நம்ம நாட்டிலே வழி இல்லையா, இது அடுத்த நாட்டுக்கு கரண்ட்ல லிங்க் கொடுக்குறானா லிங்க். இப்படியெல்லாம் இருக்கு சார். அதனால தான் சார் சொல்கிறேன், இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை இந்த மின்சார பிரச்சனை. ஐயா ஆளுக்கு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. ஒரு அண்ணன் கரண்ட் கட்டு பிரச்சனைன்னு சொல்லுது, ஒரு அக்கா கல்வி முறை பிரச்சனைங்குது,
ஒரு அக்கா நான் அழகாக இருக்கேன்னு சொல்லுது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். எனக்கு சமாளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது சார். அதுதான் சார் சாப்பாட்டு பிரச்சனை. எங்கள் வீட்டில் எனக்கு சரியாகவே சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க சார். எங்கள் அம்மா என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இட்லியை மழை போல் கூச்சி வச்சு சாப்பிட்றாங்கய்யா. ஆனால் எனக்கு வெறும் 2 இட்லி மட்டும் கொடுக்குறாங்கய்யா. இன்னும் 2 இட்லி கூட சேர்த்து கேட்டால், பிரேமு நீ ஏற்கனவே ஸ்லிம்மாக இருக்க, இன்னும் சாப்பிட்டா ரொம்ப ஸ்லிம்மாயிருன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மூக்கை பிடிக்க தின்னுவிட்டு ட்ரம்மு மாதிரி உருண்டுட்டு கிடக்குறாங்கய்யா. வெறும் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு எவ்வளோ துரும்ப எழுச்சி போயிட்டு நீங்களே பாருங்க சார். ஏன் யானை பசிக்கு சோள பொரியாயா? ஐயா, ஒரு நாள் எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போய், ஏப்பா இன்னைக்காச்சும் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு போடுப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா என்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் 10 பிளேட் பிரியாணி, 5 ஃபேமிலி தோசை, 5 ஆஃப் ஆயில்னு கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு அது கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சுவிட்டேன். எனக்கு எப்படியா தெரியும் எங்கள் அப்பாட்ட வெறும் 50 ரூபா மட்டும் இருக்குன்னு? நீ பில்லை பே பண்ணியிருப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன், எங்கள் அப்பா வரல. 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன், எங்கள் அப்பா வரல. திடீர்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து, டே பிரேமு நீ என்னடா இங்கே இருக்க, உங்கள் அப்பா ஹோட்டலில் மாவாட்டுறாரான்னு சொன்னான். நானும் என்ன எங்கள் அப்பா மாவாட்டுறாரா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் பார்த்தேன். எங்கள் அப்பா மாவாட்டிகிட்டு இருந்தார். ஏன்ப்பா உனக்கு ஏன்ப்பா இந்த நிலமை, நீ ஏன்ப்பா ஹோட்டலில் மாவாட்டுறியேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு ஹோட்டலில் மாவாட்டாமல் ஹோட்டலுக்கே ஓனராடா ஆவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்டா என்கிட்ட இருந்ததே வெறும் 50 ரூபா, நீயே ஓவராக சாப்பிட்டேன்னு திட்டினாங்க. ஹோட்டலில் மாவாட்டிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து, ஏன்டா 2 தோசை தான் சாப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி ஓவராக சாப்பிட்டு ஹோட்டலையே காலி பண்ணிவிட்டேன்னு, இனிமேல் சாப்பிடியான்னு அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே வச்சு சும்மா கும்முன்னு கும்மி எடுத்துட்டாங்க. ஐயா, உங்கள் வீட்டில் சாப்பாடு சமைச்சு எங்கே வைப்பாங்க? டைனிங் டேபிளில் வைப்பாங்க, இல்லைன்னா கிச்சனில் வைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கே வைப்பாங்கன்னு தெரியுமாங்க சார்? பீரோவில் வச்சு பூட்டிடுவாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவேண்ணா. ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, இனிமேல் அந்த பையன் கண்ணெலாம் சாப்பாடெல்லாம் வைக்கவே கூடாது, எங்கேயாச்சும் பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி பெத்த பையனுக்கு சோறு போடாமல் ஏமாத்துறாங்க சார். அதனால தான் சார் சொல்கிறேன் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனைன்னு. சார், பக்கத்து ஊரில் இருந்த எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணுக்கு சடங்கு வச்சுக்கிறோம், அதோட கேட்டால் விருந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு சார். நானும் ஆஹா மாட்டுக்குச்சிடா ஒரு பாட்டின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு முன்னாடியே சடங்கு வீட்டுக்கு போயிட்டேன் சார். சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், பச்சை தண்ணி கூட பல்லில் போடாமல் 1 மணி நேரம் இருந்தேன் சார். அப்புறம் முதல்ல போய் பந்தியில் உக்காந்தேன். உடனே எங்கள் அத்தை என் கையை பிடிச்சி இழுத்தாங்க. நானும் விடலையே. அத்தை விடுங்கத்த, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்புறமேட்டு பண்ணுறத, இப்போ நீ சாப்பிடுவீங்கத்தன்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அத்தை, இல்லைடா பிரேமு, நீ பந்தியில் சாப்பிட்டா வர ஊர் சனங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கான்னு சொன்னாங்க சார். நானும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தேன் சார். அத்தை, மாமா மற்றும் உறவினர்கள்லாம் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு, பிரேமு பந்தியிலேருந்து எந்திரான்னு சொன்னாங்க சார். கதறி எழுது. நானும் விடலை. நான் பசி தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் கதறி எழுந்தேன் சார். உடனே எங்கள் மாமா ஒரு டீலிங் சொன்னார் சார், நீ பந்தியில் சாப்பிடாம கடைசி பந்தியில் சாப்பிட்டீன்னா என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க சார். எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார், ஒத்துக்கிட்டேன். நானும் கடைசி பந்தியில் சாப்பாடை போய் உக்காந்தேன் சார். ஒன்றுமே இல்லை சார், பரவாயில்லன்னு சொல்லிட்டு மானத்தோட வீட்டுக்கு போனேன் சார். மானஸ்தன் சார் இந்த பிரேமு சார். இப்படி விருந்துக்கு போய் கூட ஒரு வாய் சாப்பிட முடியல சார். அதனால தான் சார் சொல்கிறேன் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனைன்னு. ஏன்டா பிரேமி இப்படி தின்னுக்கிட்டே இருக்கிறியே, வாழ்க்கையில் உருப்படவே மாட்டியான்னு எங்கள் அப்பா திட்டிவிட்டு நல்லா படித்து டாக்டராகு இன்ஜினியராகுன்னு சொல்கிறாரு சார் எங்கள் அப்பா. என் எதிர்கால லட்சியம் என்னன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா சார்? நீண்ட முடி வளர்த்து பெரிய சாமியாராகி பிரேம்குமாருங்கிற என் பேரை
பிரேமானந்தா சாமியார்னு மாற்றலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆனதுனால குமாரந்தா சாமியார்னு பேரை மாற்றி ஏதாச்சும் ஒரு மடத்தை கைப்பற்றி வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டிய என்ன எங்கள் அப்பா மடத்தனமாக டாக்டராகி இன்ஜினியராகுன்னு சொல்லி எதிர்கால லட்சியத்தையே வீணாக்குறாரியா. இவன் சாமியார் ஆக மாட்டான் சார், கன்ஃபார்மா சொல்றேன். இவன் சாமியார் ஆக மாட்டான். சட வழக்குன்றான், குமாரானந்தா பேரை மாத்துவன்றான், சிடி மேட்டர்ல சிக்குவன்றான், அதுவும் இல்லாம மடத்தவரை கைப்பற்றுவன்றான். ஆனா மெயின் மேட்டர் மட்டும் மறந்துட்டான் பாத்தீங்களா? கூட ஒரு நடிகையை வச்சு நின்ற மெயின் மேட்டரை மறந்துட்டான் சார். இவன் எப்படி சார் சாமியார் ஆவான்? சார் இதனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சார்? என்னை வீட்லேயும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, ஹோட்டல்லையும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, காசு திருடியும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, பண்டிகையிலையும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, திருவிழாலையும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைங்க சார். அப்போ என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரு சார், தீர்ந்துரும். வச்சுக்கோ. ஓகே.